எல்லாருமே வீட்ல இருக்கிறப்ப, ஒருத்தவங்க மட்டும் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்க பார்க்கணுன்னா எவ்வளோ சங்கடமா இருக்கும். அப்படிதாங்க நடந்தது நேத்திக்கு. நாங்க எல்லாருமே ஃப்ரீயா தான் இருந்தோம். லீவு தானே. எக்ஸெப்ட் என்னுடைய மூத்த மக. அவளுக்கு மட்டும் அவளுடைய ஒர்க் இருந்தது. என்னுடைய 2வது மக, நாங்க எல்லாருமே ஃப்ரீயா தான் இருக்கிறோம். "நீ மட்டும் தான் பிஸியா இருக்கிற. பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா. பாவம் இவ அதெல்லாம் எதையுமே காதுல போட்டுக்கல. ஏன்னா அவ கிளம்பணும் இல்லையா? அதனால தான் கிளம்பிக்கிட்டு இருந்தா. ஒரு வழியா கிளம்பி முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்புறம் பெருசா வீட்ல எந்த வேலையும் இல்ல. நானும் அவரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் நைட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு, சரி வாங்க ஒருபடியா வாக்கிங்காவது போலான்னு சொல்லிட்டு நானும் அவரும் கிளம்பி போனோம். எங்க நேரம் அவர் பார்க்குக்குள்ளர போனதுமே ஃபோன் வந்துருச்சு. ஃபோன்லேயே தான் கவனம் இருந்தது. அவர் நடக்கிறதுல கவனம் வைக்கல. நீங்க எப்படியாவது போங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் நடக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நடந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். தூக்கம் வரல.